இந்த நேரத்துல என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, தூங்கலையா என்றாள். உள்ள ஒரே புழுக்கும், அதான் இங்க என்று சொல்லிக்கொண்டே வீட்டின் பின்புறம் இருந்த குளத்து நீரில் நிலா நீராடி கொண்டிருப்பதை பார்த்து நின்றான். உள்ளம் புழுக்கமாயிருந்தாலும் தூக்கம் வராதுதான் என்றாள். வேறொரு திசை திரும்பி இருந்தவன் சற்றென்று திரும்பி அவளை பார்த்தான். இப்போது பவித்ரா அந்த நிலவை பார்த்து நின்றாள். இப்பெல்லாம் நீங்க சரியா இல்ல தம்பி என்று நேராகவே சொல்லிவிட்டாள். சுரேஷ் அவளை பார்த்தான். என்ன நீ? என்னன்னு நீயே சொல்லு. அவன் பார்வையை திருப்பி கொண்டான். கல்யாணம் பத்தி பேச ஆரம்பிச்சதுலேருந்தே உன் முகம் மாறி இருக்கு. அத்தைக்கு முன்னாடி ஏதோ காட்டிக்க மாட்டீங்க, ஆனா உங்க மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. சுரேஷ் அமைதியாக இருந்தான். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல உண்மையிலேயே இஷ்டம் தானே? அந்த கேள்வி நேராக அவன் நெஞ்சத்தை தொட்டது. சில நொடிகள் கழித்து சுரேஷ் சிரிக்க முயன்றான். எனக்கு எனக்கு சுவாதியை பிடிக்கும் அண்ணி, ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்ன விதத்திலேயே பவித்ராவின் கண்கள் விரிந்தது. அப்படின்னா ஏன் இப்படி இருக்க? சுரேஷ் ஆழ்ந்த மூச்சையே விட்டான். அவளுக்கு நான் பிடிக்கணுமே அண்ணி. அந்த ஒரு வார்த்தை பவித்ராவின் மனசையே கசக்கி விட்டது. சின்ன வயசுலேருந்தே நான் அவளை மனசுக்குள்ள வச்சிருக்கேன். ஆனா ஒரு நாளும் அது மாதிரி அவ கண்ணுல நான் பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியும். இதுபோல் கதைகளை கேட்டு மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள்.